Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம ஃபீட்பேக் ஃபார் ஆம்ப்ளிஃபையர்ஸில் நெக்ஸ்ட்டாக அதில் இருக்க டோபாலஜிஸ் எல்லாமே பார்க்கலாம், அதாவது டைப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டோபாலஜிஸ் அப்படிங்கும்போது ஜென்ரலாக நம்ம இப்போ ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ஃபீட்பேக்கை ஒரு ஆம்ப்ளிஃபையர் இங்கே அவுட்புட், இங்கே இன்புட் இருக்குது. இங்கேருந்து இப்படி ஒரு ஃபீட்பேக் சிக்னலை நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடிய இந்த ஃபீட்பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் வோல்டேஜ் சீரீஸ் ஃபீட்பேக். ஸோ வோல்டேஜை நம்ம சீரீஸ் கனெக்ஷன்லேருந்து எடுத்து ஃபீட்பேக்காக கொடுக்கறது ஒரு டைப். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் வித் கரண்ட் சீரீஸ் ஃபீட்பேக். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர், கரண்ட் ஆம்ப்ளிஃபையர், டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் நம்ம டைப்ஸில் பார்த்துருப்போம். இது கூட நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வோல்டேஜ் சீரீஸில் இருக்கா இல்லை கரண்ட் சீரீஸில் இருக்கா, கரண்ட் ஷண்டில் இருக்கா, வோல்டேஜ் ஷண்டில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த 4 டோபாலஜிஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் 4 டிஃப்ரெண்ட் டோபாலஜிஸ் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ். இப்போ நம்ம கெயின் ஃபீட்பேக் இருக்கும்போது கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஏஎஃப் வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + பீட்டா ஏ அப்படின்னு கிடைக்கும். ஏ அப்படிங்கிறது கெயின் வித்தவுட் ஃபீட்பேக் அண்ட் ஏஎஃப் அப்படிங்கிறது கெயின் வித் ஃபீட்பேக். பீட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ரேஷியோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எஃப் டிவைடட் பை எக்ஸ் நாட். ஸோ இதில் இந்த எக்ஸ் அப்படிங்கிறது வோல்டேஜாகவும் இருக்கலாம், கரண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபீட்பேக்கோடு இருக்கிற வோல்டேஜ் டிவைடட் பை அவுட்புட் வோல்டேஜ், இல்லைனா ஃபீட்பேக்கோடு இருக்கிற கரண்ட் டிவைடட் பை அவுட்புட் கரண்ட்டுடைய ரேஷியோ தான் ஃபீட்பேக் ரேஷியோ பீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஸ்பெசிஃபிக்காக வோல்டேஜ் ஆம்ப்ளிஃபையருக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஏவிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஏவி டிவைடட் பை 1 + ஏவி இன்டூ பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஏவி அப்படிங்கிறது ஓப்பன் லூப் கெயின், அதாவது வித்தவுட் ஃபீட்பேக், அண்ட் பீட்டா அப்படிங்கிறது ஃபீட்பேக் ரேஷியோ. நெக்ஸ்ட் இப்போ லூப் கெயின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாத் ஆஃப் சிக்னல் ஃப்ரம் இன்புட் த்ரூ தி ஆம்ப்ளிஃபையர் த்ரூ ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் பேக் டு இன்புட் ஃபார்ம்ஸ் அ லூப். ஸோ நம்ம பார்த்த ஜென்ரல் ஆம்ப்ளிஃபையரோட ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நம்ம ஆம்ப்ளிஃபையர் கன்சிடர் பண்ணியிருப்போம். இங்கே அவுட்புட், இங்கே இன்புட் கொடுக்குறோம். ஸோ பார்ட் ஆஃப் த சிக்னல் ஃப்ரம் இன்புட்டை நம்ம ஆம்ப்ளிஃபையருக்கு கொடுத்தாச்சு. ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக இன்னொரு சிக்னலை திருப்பியும் நம்ம இன்புட்டுக்கே இப்படி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுது, ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த தான் நம்ம லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லூப்பில் இருக்கிற கெயின் வேல்யூவை தான் நம்ம லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -a இன்டூ பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த லூப் கெயினை ரிட்டர்ன் ரேஷியோ அப்படின்னு கூட சில இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஏ அப்படிங்கிறது கெயின், பீட்டா அப்படிங்கிறது ஃபீட்பேக் ரேஷியோ. Next, desensitivity of gain. So fractional change in amplification with feedback divided by fractional change without feedback. So feedback ஓட கன்சிடர் பண்ணியிருக்கும் போது அதில் ஆம்ப்ளிஃபிகேஷனில் எவ்வளோ சேஞ்ச் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீட்பேக் இல்லாமல் இருக்கும்போது ஆம்ப்ளிஃபிகேஷன் ப்ராசஸில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு சொல்லக்கூடிய ரேஷியோ தான் சென்சிட்டிவிட்டி, அதாவது 1 டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏ. ஸோ இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம டீசென்சிட்டிவிட்டி டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1/1 + பீட்டா இன்டூ ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 1 + பீட்டா ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம டீசென்சிட்டிவிட்டி டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் ஆஃப் ஃபீட்பேக் இன் ஆம்ப்ளிஃபையர் இட் இஸ் டினோட்டட் பை என் விச் இஸ் ஈக்குவல் டு 20 log ஆஃப் சென்சிட்டிவிட்டி, தட் இஸ் 1 டிவைடட் பை 1 + ஏ இன்டூ பிக்கு நம்ம மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த என் வேல்யூ நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி நமக்கு இந்த டீசென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். ஸோ இதில் இந்த பீட்டா ஏ இன்டூ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென்னா 1 இருக்கும்போது நமக்கு ஃபீட்பேக் கெயின் இட் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏ. அதாவது இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கிரேட்டர் தென்னா இருக்கிற கண்டிஷனில் இந்த வேல்யூ நம்ம நெக்லிஜிபிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வேல்யூவாக நமக்கு 1/பீட்டா அப்படின்னு கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் பீட்டா ஏ வேல்யூ வந்து 1 விட ரொம்ப கிரேட்டர் தானாக இருக்கும்போது கிடைக்கிற ஃபீட்பேக் கெயினுடைய வேல்யூ. ஸோ இப்போ லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பற்றி பார்க்கலாம். லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு வித் ஃபீட்பேக் அப்படிங்கிறதுனால எஃப்எல்எஃப் அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இட் இஸ் ஈக்குவல் டு லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 1 + ஏ மிட் இன்டூ பீட்டா. ஸோ ஏ மிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிட் பாயிண்டில் கிடைக்கிற கெயினுடைய வேல்யூவை தான் நம்ம ஏ மிட் பீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி கண்டிஷனில் கிடைக்கிற வேல்யூ வந்து 1 + ஏ மிட் பீட்டா இன்டூ எஃப்ஹெச், அதாவது ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நமக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபீட்பேக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் பேண்ட்வித் பார்க்கலாம். ஸோ பேண்ட்வித் வந்து ஜென்ரலாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துப்போம். இங்கே நம்ம வித் ஃபீட்பேக் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது பேண்ட்வித் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஹெச்எஃப் மைனஸ் எஃப்எல்எஃப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ எஃப்ஹெச்எஃப் வேல்யூ என்ன, எஃப்எல்எஃப் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்த்தோம். அந்த ரெண்டு வேல்யூஸை இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 + ஏ பீட்டா இன்டூ எஃப்ஹெச் மைனஸ் எஃப்எல் டிவைடட் பை 1 + ஏ இன்டூ பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நமக்கு ஃபீட்பேக்கோட கன்சிடர் பண்ணியிருக்க இந்த பேண்ட்வித் வேல்யூ, அதாவது டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வித்தவுட் ஃபீட்பேக். ஸோ வித் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்கிறது இந்த வேல்யூ, வித்தவுட் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்கிறது இந்த வேல்யூ. இதுதான் நம்ம பேண்ட்வித்தாக எடுத்திருக்கோம். ஸோ பேண்ட்வித் when we use a feedback amplifier is greater than bandwidth without a feedback amplifier. ஸோ இதுதான் இதில் கிடைச்சிருக்க கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபீட்பேக் யூஸ் பண்ணும்போது டிஸ்டார்ஷன் பற்றின கான்செப்டை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டிஸ்டார்ஷன் வித் ஃபீட்பேக் அப்படிங்கும்போது சிக்னல் ஃபீட்பேக் ரெடியூசஸ் நாய்ஸ் அண்ட் நான்-லீனியர் டிஸ்டார்ஷன் பை அ ஃபேக்டர் ஆஃப் 1 + பீட்டா இன்டூ ஏ. ஸோ ஃபீட்பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது நாய்ஸ் அண்ட் நான்-லீனியர் டிஸ்டார்ஷன் எவ்வளோ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா இந்த பேராமீட்டர் 1 + பீட்டா ஏ அப்படிங்கிற வேல்யூ வைஸாக நமக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்டார்ஷன் வித் ஃபீட்பேக்கில் கிடைச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃபீட்பேக் இருக்கும்போது இருக்கிற கண்டிஷனில் சம்மரியாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ இன்டூ 1 + பீட்டா இன்டூ ஏவி. இதில் ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்ஐஎஃப் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வித் ஃபீட்பேக், அண்ட் ஏவி அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின். ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக் கனெக்ஷனில் கிடைச்சிருக்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதே மாதிரி இப்போ கரண்ட் சீரிஸ் ஃபீட்பேக்குக்கு ஆர்ஐஎஃப் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ இன்டூ 1 + பீட்டா இன்டூ ஜிஎம். ஜிஎம் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ் கண்டக்டன்ஸ். நெக்ஸ்ட்டு கரண்ட் ஷண்ட் ஃபீட்பேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏஐ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் ஏஐ அப்படிங்கிறது வந்து வோல்டேஜ் கெயின் மாதிரி இங்கே நமக்கு கரண்ட் கெயினாக வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு வோல்டேஜ் கெயின் பார்த்தோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக்கு கன்சிடர் பண்ணும்போது ஆர்ஐஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஆர்எம் அப்படின்னு கிடைக்கும். ஆர்எம் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதில் லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணாமல் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா வித் ஃபீட்பேக் கண்டிஷனில் இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏவி. இது வந்து வோல்டேஜ் சீரிஸ் ஃபீட்பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போது, ஆனால் லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு புதுசாக கிடைக்கிற ஆர்ஓஎஃப் டேஷ், ஏன்னா இங்கே அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு தான் இங்கே டேஷ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வித்தவுட் கன்சிடரிங் த லோட் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் லோட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணும்போது நமக்கு புதுசாக கிடைக்கிற அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஓஎஃப், அதாவது இங்கே கிடைச்சிருக்க அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறோம், அது ரெண்டுமே பேரல் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேரலாக இப்படி வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே பேரலாக இருக்கும்போது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா R0 டேஷ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ ஏவி அப்படின்னு நமக்கு சிம்பிளிஃபைட் ஃபார்மில் கிடைக்கும். இதில் இந்த R0 டேஷ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு R0 into RL divided by R0 plus RL. And அதே மாதிரி AV வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு AV into RL divided by R0 plus RL. இதில் இந்த AV வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் RL வந்து இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான்
லோட் ரெசிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போதும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கும் போதும் கிடைச்சிருக்க அவுட்புட் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ வோல்டேஜ் ஷண்ட் ஃபீட்பேக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு R0 டிவைடட் பை 1 + Rm இன்டூ பீட்டா. இப்போ நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம கிடைக்கிற அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை R0F டேஷ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முதவே பார்த்த அதே கான்செப்ட் தான், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோபாலஜி மட்டும் நமக்கு வேரி ஆகும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற ரிசல்டன்ட் வேல்யூ R0 டேஷ் டிவைடட் பை 1 + பீட்டா இன்டூ Rm. இதில் R0 டேஷ் வேல்யூ என்ன, Rm வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால பேரலல் கனெக்ஷன் அப்படிங்கும்போது RL இன்டூ R0F டிவைடட் பை RL + R0F அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ Rm வந்து இட் இஸ் ஈக்குவல் டு Rm இன்டூ RL டிவைடட் பை R0 + RL. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் த வேல்யூ ஆஃப் லோட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ அதே மாதிரி கரண்ட் ஷண்ட் அண்ட் கரண்ட் சீரிஸ் கண்டிஷனுக்கு நமக்கு அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ R0F இஸ் ஈக்குவல் டு R0 இன்டூ 1 + பீட்டா AI அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் லோட் ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது R0F டேஷ் இஸ் ஈக்குவல் டு R0 டேஷ் இன்டூ 1 + பீட்டா AI டிவைடட் பை 1 + பீட்டா AI அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கான வேல்யூஸ் ஆஃப் R0 டேஷ் என்ன, AI என்ன அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே கரண்ட் சீரீஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் பராமீட்டர் GM வந்து இதில் இருக்கும். 1 + GM இன்டூ பீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து வித்தவுட் கன்சிடரிங் லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வித் கன்சிடரிங் லோட் ரெசிஸ்டன்ஸ் R0F dash is equal to R0 dash into 1 + beta GM divided by 1 + beta into GM அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோபாலஜிஸுக்கு ஈக்குவலண்ட்டான, அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீட்பேக்கை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கும் போது கிடைச்சிருக்க இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ.